திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 408. திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 25. திருவாதவூரடிகள் புராணத்தில் கடவுள் மாமுனிவர் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திருப்பதிகங்களை பற்றி அருளுகின்றார். அதில் அதிசய 10 திருப்பதிகத்திற்கு அடுத்தபடியாக குழைத்த 10 திருப்பதிகத்தை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியதாக வாதவூரடிகள் புராணத்திலே கடவுள் மாமுனிவர் அருளுகின்றார். எல் பொலி சடையாய் நெஞ்சம் என்னை குழைத்தனை என்றும், அதாவது செவ்வொளியால் பொலிகின்ற சடையை உடையவரே, மனம் என்னை குழைத்தாயே என்று குழைத்த 10 பாடியருளினார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் குழைத்த 10 திருப்பெருந்துறையில் அருளியது உயிரின் தத்போத முனைப்பினை குழைவித்து உயிரின் உடைமைகளையெல்லாம் இறைவன் ஏன்று கொள்ளுதல் இப்பதிகத்திலே விளங்குகின்றது. இது இறைவன் குருமூர்த்தியாய் வந்து ஆட்கொள்ளும் போதே நிகழ்வது அன்றே. என்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்று இப்பதிகத்திலே வருகின்ற திருப்பாடலில் உயிருக்கு இந்த அடிமை உணர்ச்சி வந்ததும் ஆண்டவன் எது செய்தாலும் செய்யட்டும், ஆண்டவன் செயலுக்கு உட்பட்டே அடிமை நடக்க வேண்டும், உயிரின் செயல் யாவும் இறைவன் செயலே, தான் ஒன்றும் வேண்டாது, இறைவன் எதனை அருள் புரிகின்றாரோ அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறைவன் தன்னை யாது செய்வான் என்ற எண்ணம் கூட எழல் ஆகாது, அவ்வாறு எண்ணுதலும் உண்மை அடிமையின் இலக்கணமாகாது என்பார் அடிமை சால அழகுடைத்தே என்று இத்திருப்பதிகத்திலே எம்பிரான் வாதவூரடிகள் பெருமான் அருளுகின்றார். என்னை உன் வசமே ஒப்புவித்து விட்டேன், நான் ஒன்றையும் ஆராய்வதற்கு எனக்கு உரிமையில்லை, நீ யாது செய்யினும் ஏற்றதே என்ற இந்த பணிமொழிகளால் தம்மை முழுவதும் இறைவனிடம் ஒப்புவித்து விட்ட அடிமைத்தன்மையை நன்கு விளக்குகின்றார். எனவே இந்த குழைத்த 10 திருப்பதிகத்தின் பொருள் ஆத்ம நிவேதனம். குழைத்த 10 திருப்பதிகத்துக்குரிய அகத்தியர் சூத்திரம் நிராமய குழைத்த 10 ஆன்ம நிவேதனம் என்பது. இழைத்தேன் இவ்வாக்கை பொருத்தி இனி கணமும் பொறுக்கிலேன் ஏழையேனை குழைப்பதேன் பிழை பொறுத்தாள் என இறங்கிக் கூறுதலே குழைத்த 10 என்பது பழைய திருப்பெருந்துறை புராணம் குழைத்த 10 திருப்பதிகத்தை பற்றி அருளுவது. இது அருசீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தங்களால் அந்தாதி தொடையில் 10 திருப்பாடல்களை கொண்டுள்ளது. குழைத்த 10 என்பதிலே குழைத்தல் என்பது வாட்டுதல், வருந்தச் செய்தல் என்று பொருள். அடிகள் தாம் இறைவனால் ஆட்கொள்ள பெற்ற பின்னும் உலகில் தம்மை வாழ்ந்து வரும்படி இறைவன் தன்னை பிரிந்து வருந்தும்படி செய்தலை குழைத்தல் என்று எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்றார்கள். இத்திருப்பதிகமானது ஸ்ரீமத் வாதவூரடிகள் பெருமான் இறைவனால் ஆட்கொள்ள பெற்ற பின் இறைவனோடு திருக்கயிலைக்கு எழுந்தருள முடியாமல் இந்த உலகிலே இருந்து வருந்துவதை குறித்து பாடிய 10 திருப்பாடல்களால் அடங்கிய பதிகமாகும். இத்திருப்பதிகத்தின் முதலாவது திருப்பாடலில் அடிகள் தம்மை கொடிய வினை குழைத்தலிலிருந்து காப்பாற்றல் வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றார். கடைசி திருப்பாடலிலோ இறைவன் திருமேனி காட்டி தம்மை ஆண்டபின் தமக்கு பெரிய பதம் தந்து அருளாததனால் தாம் உலகில் வாழ்ந்து வாட்டமுறுதல் பற்றி அடிகள் அருளுகின்றார். ஒவ்வொருவருக்கும் தக்க பதவியை அறிந்து அருள் செய்யும் இறைவனிடத்தில் தாம் ஒன்றை வேண்டிக் கேட்டலும் தகாதது என்று அடிகள் பெருமான் அருளுகின்றார். குழைத்த 10 பதிகத்தின் கருத்து ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனம் என்ற 2 சம்ஸ்கிருத பதங்கள் சேர்ந்து ஆத்ம நிவேதனம் என்று ஆகியது. ஆத்மா என்றால் உயிர், அது தமிழிலே ஆன்மா என்று கூறுவோம். நிவேதனம் என்பது ஒப்புவிக்கை. எனவே ஆத்ம நிவேதனம் என்பது இறைவனிடத்தில் உயிரை ஒப்புவிப்பது. கேவல நிலையில் ஆணவமல இருளில் மூழ்கி கிடந்த உயிருக்கு அது அறியாமை நீங்கி இன்ப நலம் அடைந்து உய்யும்படி இறைவன் உயிரின் மேல் வைத்த பேரருளினாலே மாயையின் வடிவங்களாகிய தனுகரண புவன போகங்களை அதற்கு கூட்டி சகல நிலையில் அதனை உலகில் வாழும்படி செய்கின்றார். உயிர் தனது சகல நிலையில் பல பிறவிகளை உற்று உலகில் வாழ்ந்து அவ்வாழ்வின் அனுபவ முதிர்ச்சியால் சுத்த நிலையை அடைந்து இறைவனைச் சேர்ந்து இன்பமடையும் பருவம் வந்தபோது தான் இறைவனிடமிருந்து முன்பு கடனாக பெற்றுக்கொண்ட
உடல், பொருள் உள்ளிட்ட அத்துணையையும் இறைவனிடமே ஒப்புவிக்க வேண்டும், தம்மையே இறைவனிடம் ஒப்புவிக்க வேண்டும் என்ற நியமப்படி ஒப்புவித்தல் ஆத்ம நிவேதனம் ஆகும். இவ்வுண்மையை 7ஆம் திருப்பாட்டில் மிக விளக்கமாக திருவாதவூரடிகள் பெருமான் அருளியிருக்கின்றார். இனி ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய குழைத்த 10 திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். 33 குழைத்த 10 திருப்பெருந்துறையிலே அருளியது ஆத்ம நிவேதனம். குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் உடையாய் காவாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையால் கனவா எனையாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாமோ பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தாள் அருளாது ஒளிவதே அம்மானே அம்மானே உன் அடியேற்கே. அடியேன் அல்லல் எல்லாம் முன் அகலாண்டாய் என்றிருந்தேன் கொடியேர் இடையால் கூறா எம் கோவே ஆ என்று அருளி செடி சேர் உடலை சிதையாது எத்துக்கு எங்கள் சிவலோகா உடையாய் கூவி பணி கொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதுமே ஒன்றும் போதுமே ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்கா எம் கோவே ஏழை பங்கா எம் கோவே. குன்றே அணைய குற்றங்கள் குணம் ஆம் என்று நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடாய் எந்தான் கெட்டது இறங்கிடாய் என் தோள் முக்கண் எம்மானே என் தோள் முக்கண் எம்மானே. மானேர் நோக்கி மணவாளா மண்ணே நின் சீர் மரப்பித்து இவ்வூனே புக என் தனை நோக்கி உழல பண்ணுவித்திட்டாய். ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோனே கூவிக்கொள்ளும் நாள் கூவிக்கொள்ளும் நாள் என்று என்று உன்னை கூறுவதே. கூறும் நாவே முதலாக கூறும் கரணங்கள் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பும் நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசு இங்கு ஒன்று இல்லை. மெய்மை உன்னை விரித்து உரைக்கில் தேரும் வகை என் சிவலோகா சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாமோ வேண்டத்தக்கது அறிவோய் நீ
வேண்ட முழுதும் தருவோய் நீ. வேண்டும் அயன்மாளுக்கு அறியோய் நீ. வேண்டி என்னை பணி கொண்டாய். வேண்டி நீ யாதருள் செய்தாய். யானும் அதுவே வேண்டி நல்லால். வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில். வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில். அதுவும் உந்தன் விருப்பன்றே. அதுவும் உந்தன் விருப்பன்றே. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. இன்று ஓர் இடையூறு எமக்கு உண்டோ. எந்தோல் முக்கன் எம்மானே எனக்கு இடையூறு எனக்கு உண்டோ. நன்றே செய்வாய் பிழை செய்வாய். நானோ இதற்கு நாயகமே. நானோ இதற்கு நாயகமே. நானோ இதற்கு நாயகமே. நாயின் கடையாம் நாயின் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய். மாயப்பிறவி உன் வசமே வைத்திட்டு இருக்கும். அது அன்றி ஆயக்கடவேன் நானோதான். என்னதோ இங்கு அதிகாரம். காயத்திடுவாய் உன்னுடைய கடல் கீழ் வைப்பாய். கண்ணுதலே கண்ணுதலே உன் கடல் கீழ் வைப்பாய். காயத்து இடுவாய் உன்னுடைய கடல் கீழ் வைப்பாய். கண்ணுதலே கண்ணுதலே. கண்ணார் நுதலோய் கடல் இணைகள் கண்டேன். கண்கள் களி கூற என்னாது இரவும் பகலும் நான். அவையே என்னும் அது அல்லால். மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்து உன் கடற்கே புகுமாறும். அண்ணா அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகு உடைத்தே. அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகு உடைத்தே. அழகே புரிந்திட்டு அடிநாயேன் அரற்றுகின்றேன் உடையானே. திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய். புகழே பெரிய பதம் எனக்கு புராணா நீ தந்து அருளாதே. குழகா கோலம் மறையோனே கோனே என்னை குழைத்தாயே. என்னை குழைத்தாயே என்னை குழைத்தாயே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். இனி குழைத்த 10 திருப்பதிகத்தின் திருப்பாடல்களும் அதன் பொருளும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய குழைத்த 10 முதல் திருப்பாடல். குழைத்தார் பண்டை கொடுவினை நோய் காவாயுடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதியுண்டோதான் உமையாள் கணவா எனையாழ்வாய். பிழைத்தார் பொறுக்க வேண்டாவோ பிறைசேர் சடையாய் முறையோவென்றழைத்தால் அருளாதொழிவதே அம்மானேயுன் அடியேற்கே. உலகங்கள் அத்தனையும் உன் உடைமையாகவும் அவற்றில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் உன் அடிமைகளாகவும் உடையவனே. தொன்மையான கொடிய வினையாகிய பிணி என்னை துன்புறுத்தினால் நீ காத்தருளவில்லையே. உமையம்மையின் கணவனே, கொடிய வினையாளனாகிய நான் முயன்றால் அத்துன்பத்திலிருந்து விடுபடும் நன்மை எய்துமோ? எய்தாதே. என்னை அடிமையாகக் கொண்டு ஆள்பவரே, பிறை நிலவு தங்கிய சடையினரே, நான் பிழை செய்யின் பொறுத்தருள வேண்டாவோ? இது முறையோ என்று ஓலமிட்டு அழைத்தால் தலைவனே, உன் அடியவனுக்கு அருளாது விடல் தகுமோ?
தகாதே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் குழைத்த பத்து திருப்பாடல் 2. அடியேன் அல்லல் எல்லாம் முன் அகல ஆண்டாய் என்றிருந்தேன் கொடியேறிடையாள் கூறா வெம் கோவே யாவா என்றருளி செடிசேர் உடலைச் சிதையாத தெத்துக்குங்கள் சிவலோகா உடையாய் கூவி பணிகொள்ளா தொறுத்தால் ஒன்றும் போதுமே. மின்னல் கொடி போன்ற அழகிய இடையினளான உமையம்மையை ஒரு பாகம் உடையவனே, எங்கள் அரசனே, எங்கள் சிவலோகனே, என்னை அடிமையாக உடையவனே, அடியேனுடைய துன்பங்கள் அனைத்தும் தாமே விலக முன்னம் திருப்பெருந்துறையில் குருந்தமர நிழலில் உன் சந்நிதியில் என்னை அடிமையாக கொண்டோன் என்று உன்னை எண்ணியிருந்தேன். இறங்கி என்னை வா என்று அழைத்து முடைநாற்றமுள்ள இவ்வுடலை இன்னும் அழிக்காதது ஏன்? அடிமையாகிய என்னை கூவி பணிகொள்ளாது ஒருத்தால் மட்டும் போதுமா? எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் குழைத்த பத்து திருப்பாடல் 3. ஒன்றும் போதா நாயேனை உய்யக் கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்கா எங்கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாமென்றே நீ கொண்டால் என்றான் கெட்டதிரங்கிடாய் எண்டோள் முக்கண் எம்மானே. பெண்ணொரு பாகனே, எங்கள் அரசனே, 8 தோள்களும் 3 விழிகளும் கொண்ட எங்கள் தலைவனே, ஒன்றற்கும் பற்றாத இழிந்த என்னை அன்று உய்யும் வண்ணம் அடிமையாக கொண்டருளிய நின் திருவருள் இன்று இல்லாமல் போய்விட்டதோ? மலைகளைப் போன்ற என் தவறுகளை குணமாம் என்று நீ ஏற்றுக்கொண்டால் என்ன கெட்டுப் போய்விடும்? எதுவுமில்லையே. எனவே இறங்கி அருள் பாலிப்பாயாக. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் குழைத்த பத்து திருப்பாடல் 4. மானேர் நோக்கி மணவாளா மன்னே நின் சீர் மரப்பித்திவ் ஊனே புகவென்றனை நோக்கி உழலப் பண்ணுவித்திட்டாய் ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோனே கூவிக்கொள்ளு நாள் என்றென்றுன்னைக் கூறுவதே. மான் போன்ற மருண்ட பார்வை உடைய உமையம்மையின் கணவனே, தலைவனே, அரசனே, என்னை உன் பெருமையை மறக்கும் வண்ணம் செய்து இவ்வுடம்பின் கண்ணே புகுமாறு தள்ளி பிறப்பு இறப்பில் சிக்கி அலையுமாறு செய்துவிட்டாய். உன் செய்யல் இகுதாம் ஆயின் நீயே அடியேனின் பேதைமையை திருவுள்ளம் பற்றி அருள் பாலித்து என்னை நின்பால் மீள அழைத்து கொள்ளும் நாள் எப்பொழுது? அதன்பின் நின்னை புகழ்ந்து பாடுவது எப்பொழுது? எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் குழைத்த பத்து திருப்பாடல் 5. கூறுநாவே முதலாக கூறுங் கரணமெல்லா நீ தேரும் வகை நீ திகைப்பு நீ தீமை நன்மை முழுது நீ வேறோர் பரிசிங்கொன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகையன் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. சிவலோகநாதனே, உன் உண்மை இயல்பை ஈண்டு விளக்கப் புகின் நீ ஆகமங்களில் கூறிய 36 தத்துவங்களும் எவை என்று சொல்லும் நாவை உள்ளிட்ட கருவிகள் அனைத்தும் நீயே. தெளிவடையும் வழியும் நீயே, அவற்றை கூறத் தெரியாது கலங்கும் வழியும் நீயே, நன்மைகளும் தீமைகளும் முழுவதும் நீயே. இவ்விடத்தில் வேறு ஒரு தன்மை யாதுமில்லை. ஆதலால் நான் தெளிவடையும் வழி உன்னையன்றி எதுவும் இல்லை. எனவே நான் திகைப்புற்றால் என்னை நீ தெளிவிக்க வேண்டாவோ. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் குழைத்த பத்து திருப்பாடல் 6. வேண்டத்தக்க தறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார் கரியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீயா தருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்றுண்டென்னில் அதுவும் உன்றன் விருப்பன்றே. எனக்குத் தேவை எவை என்பதை நீயே அறிந்துள்ளவன். நான் எவற்றை உன்பால் சிறிது வேண்டினாலும் அவை முழுவதையும் கொடுத்து அருளுபவன் நீ. உன் அடிமுடிகளை காண விரும்பிய திருமாலும் நான்முகனும் அவற்றை காண இயலாதவராக நின்றவன் நீ. நீயே விரும்பி என்னை அடிமையாக கொண்டனை. நீ எனக்கு எதனை கொடுக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி அருளுவாயோ யானும் அதனையே விரும்பி பெறுவதல்லாமல் உன்னிடத்தில் வேறு எதனையேனும் பிரார்த்தனை செய்து பெற வேண்டும் என்ற விருப்பம் உண்டானால் அந்த விருப்பமும் உன் திருவருளால் என் உள்ளத்தில் எழுந்ததாகும் அன்றோ. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் குழைத்த பத்து திருப்பாடல் 7. அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும்
குன்றே அணையாய் எனை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்குண்டோ எண்டோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. 8 தோள்களும் 3 விழிகளும் கொண்ட எங்கள் விருப்பத்திற்குரிய தலைவனே, மலையைப் போன்றவரே, திருப்பெருந்துறையில் என்னை ஆட்கொண்ட போதே என் ஜீவபோதத்தையும் பிராரப்த ஆகாமிய வினைகளையும் தன்முனைப்பு முழுவதையும் உன்னுடையவனவாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ? ஏற்றுக்கொண்டாயே. அப்படி இருக்க இப்பொழுது ஒரு துன்பம் எனக்கு உண்டாகுமோ? உண்டாகாது. ஆதலின் நீ எனக்கு நன்மையைச் செய்வாய், பிழையை செய்வாயோ? செய்ய மாட்டாய். யானோ இவற்றை முடிவு செய்யும் தலைவனாவன் அல்லன், நீயே தலைவன். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் குழைத்த 10 திருப்பாடல் 8. நாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய், மாயப்பிறவி யுன்வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றி ஆயக்கடவேன் நானோதான் என்னதோவிங் அதிகாரம், காயத்திடுவாய் உன்னுடைய கழற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே. நெற்றிக்கண்ணனே, நாயினும் கடைப்பட்டு இழிந்த என்னை நீயே விரும்பி அடிமையாக ஏற்றுக்கொண்டாய். மாயேயமாகிய இப்பிறப்பை உன்னிடம் ஒப்படைத்துவிட்டு என் செயல் ஒன்றும் இல்லாமல் இருப்பதன்றி ஆராயும் தன்மை உடையவன் நான் ஆவேனோ? அதற்கு இவ்விடத்தில் எனக்கு அதிகாரமும் உள்ளதோ? இல்லை. எனவே என்னை பிறப்பு இறப்பில் செலுத்துவாய் அன்றி வீட்டுலகிலே வைப்பாய். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் குழைத்த 10 திருப்பாடல் 9. கண்ணோர் நுதலோய் கழலிணைகள் கண்டேன் கண்கள் களிக்கூற, எண்ணாதிரவும் பகலு நான் அவையே எண்ணும் அதுவல்லால், மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துன் கழற்கே புகுமாறும், அண்ணா எண்ணக் கடவேனோ அடிமை சால அழகுடைத்தே. நுதல் விழியினனே, தலைவனே, நீ என்னை திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட போது என் விழிகள் மகிழ்ச்சி மிக உன் இரு திருவடிகளையும் பார்த்தேன். அங்கனம் பார்த்த நான் இடையீடின்றி எப்போதும் அத்திருவடிகளையே சுட்டறிவால் நினையாது நினைப்பும் மறப்புமின்றி நினைத்து கொண்டிருப்பதல்லாமல் நிலவுலகில் நான் உடலை விட்டு நீங்கும் வகையினையும் உன் கண் உற்று உன் திருவடிகளை எய்தும் வகையினையும் நான் நினைப்பதற்கு தகுதி உடையவன் ஆவேனோ? அவ்வாறு நினைப்பேன் என்றால் என் அடிமைத்தன்மை மிக்க அழகுடையதே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் குழைத்த 10 திருப்பாடல் 10. அழகே புரிந்திட்டடி நாயேன் அரற்றுகின்றேன் உடையானே, திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பணிகொண்டாய், புகழே பெரிய பதமெனக்குப் புராண நீ தந்தருளாதே, குழகா கோல மறையோனே கோனே என்னை குழைத்தாயே. என்னை அடிமையாக உடையவனே, பழைமையானவனே, அரசனே, ஞானாசிரிய கோலம் கொண்டவனே, அழகனே, உன் அடிமையும் எளிந்தவனுமாகிய நான் அவமான செயல்களை இடைவிடாது செய்துவிட்டு பெருங்குரல் எடுத்து அழுகின்றேன். விளங்குகின்ற உன் திரு உடம்பை காட்டி என்னை அடிமை கொண்டனை, புகழ் உள்ள உன் திருவடி பேற்றினை நீ எனக்கு கொடுத்து அருளாமல் வருந்தச் செய்தனையே, இது முறையாகுமோ? ஆகாது என்று அருளுகின்றார். இவ்வாறு குழைத்த 10 திருப்பதிகமும் அதன் சுருக்கமான பொருளும் சிந்திக்கப்பட்டது. மற்றைய திருப்பதிகங்களை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.